ஹலோ, ஹாய் காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமாக ஒன்று அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மார்க்கெட்டில் புதுசாக இருந்துச்சு 100+ ஹைட்ரேஷன் பா. ஸோ இது ஒரு பண்ணு தான், பெருசாக ஒன்றும் பெரிய அன்பாக்சிங் இல்லை. ஸோ இது வந்து நார்மல் 100+. இது நம்ம எல்லாம் குடிச்சிருக்கேன், ஆனால் இது நான் குடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிச்சு பார்க்க போகிறேன். குடிச்சில்ல, இது ஐஸ்கிரீம். இது ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சுருக்கீங்க. வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா மேலே கீழே கொடுத்துருக்கீங்க 100+ போட்டிருக்கு. ஜாமான் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்கீங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் போடலை, போட்டிருக்கு இன்க்ரீடியன்ட். இது நான் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஐஸ்கிரீம் மாதிரியே கொடுத்துருக்கீங்க. அது போன பாருங்க, பேப்பர் வாசம் வருது. எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்ப்போம். இருக்காச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஹைட்ரேஷன் பா ஒரிஜினல் போட்டிருக்கு. சிட்ரிக் ஃப்ளேவர், கன்சிஸ்டன்ஸ் வித் ஐஸ் ஃப்ரீசர், சிட்ரிஸ். அதாவது கொஞ்சம் லெமன் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்க்ரீடியன்ட் பார்ப்போம். இன்க்ரீடியன்ட் எவ்வளோ ஜாமான் போடுவீங்க? நார்மல் 100+ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் எனர்ஜி போட்டிருக்கான். அதாவது 100 ml வந்து 20 கேலரி போட்டிருக்கான். இதில் வந்து ஒரு 100 வந்து கொஞ்சம் குறையாக இருக்குது. அந்த கேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப சின்னது. எவ்வளோ? 75 ml தான் இது வந்து. இதாவது பரவாயில்ல. எவ்வளோ இருக்குது? 500 ml இருக்கும். 500 ml. இது யாருக்குறைய 2 வெள்ளிக்கிட்ட வரும். இது நான் வாங்கினது வந்து 8 வெள்ளி. 4 இருக்குது. ஒவ்வொரு பார் வந்து 2 வெள்ளி தான் கணக்கு. இப்போ பிரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. அது கொடுத்த மாதிரியே தான் இருக்கு. பர்த்தான்னு கேட்டா இல்ல, சாப்பிட்டோம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளியே எடுத்து போனோம்னா ஐஸ் கரைஞ்சிடும். அதுக்கு தாம அது வாங்கிடுவோம். இந்த க்ரீமும் இல்லை, வெறும் இதில் இருக்கிற 100+ இதில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் ரீஃப்ரெஷிங்காக இருக்கு. 100+ கொடுத்த ஒரு ஃபீல் வரும். அதே தான். அதாவது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இல்லை நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. இது நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல, பொப்பைஸ். அந்த மயிலெல்லாம் கலக்கி ஒரு பையில ஊற்றி வச்சு கொடுப்பாங்க. 20 years 30 years அந்த மாதிரி தான். ஏன்னா இது ஃபுல்லாகவே தண்ணி தான், அதோட ஜூஸ் தான். அந்த ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா?
இது ஏன் நான் வாங்கினேன்னா, நான் மார்க்கெட் போகும்போது இது இருந்துச்சு. என்னடா இதுன்னு ஒரு கியூரியாசிட்டியில் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இது நான் அட்வர்டைஸ் பண்ணி எதுவுமே பார்த்ததும் இருந்துச்சு. மேபி இது நியூ ப்ராடக்ட்னு சொல்ல தரல எனக்கு. ஏன்னா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன்னா பாருன்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப நாளாக இருக்குப்புல மார்க்கெட்டில், எனக்கு தான் தெரியாமல் போச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, அப்படியே ஒரு வீடியோ செஞ்சு போடுவேன் இதை பற்றி. அதனால தான் வாங்கினேன். ஆனால் நான் வந்து 100+ குடிப்பேன். அது வந்து ஹெவி ஸ்பாட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா 100+ குடிப்பேன். ஆனால் இது நான் பார்த்தது, இது நம்ம பார்த்தது. இல்லை கரைஞ்சிட்டா தான் ஒன்று சொன்னாங்க சாப்பிட்றது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. பாலில் செய்யறதுனால அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு. இது வெறும் தண்ணியா ஐஸ் கட்டியை கரெக்ட் கழிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரியான இனிப்பு, ஹைட்ரேஷன் அது கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா நானே இது சாப்பிடணும்னு சொல்லி தான் வீட்டில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாகணும்னு சாப்பிடுவோம், இந்த வீடியோ கேட்குவோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வர்த்தான்னு கேட்டால் இல்லை, எனக்கு வர்த்து இல்லை. ஏன்னா இந்த ஒரு பாக்ஸு 8 வெள்ளி, டோட்டலாக சேர்த்தாலே 500 ml கூட வராது. இது ஒரு 500 ml 2 வெள்ளி கிட்ட தான் வரும். ஸோ இது வாங்கி கொடுத்துட்டு இது டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு சம்திங் நியூ, யாராவது ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்ங்க, வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.